கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த கவனமாயிரு பீவேர் சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த செய்திகள் உங்களுக்கு உண்மையா பிரயோஜனமா இருக்குதா? உண்மையாவே வசனத்தின் அடிப்படையில இந்த காரியங்கள் இருக்குதா? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை தான் நான் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அப்ப இது குறித்து இன்னும் நான் பேசுறதுக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தரை நாம் மையப்படுவதாக. இன்னைக்கு இந்த கவனமாயிரு பகுதியில நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாம் என்னோடு கூட. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 17 வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் எனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்ததான ரொம்ப ஃபெமிலியரான வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு வாசிச்சோம். பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது என்ன எழுதுறாரு? நீங்க சத்துருவை எதிர்த்து நிற்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம பல செய்திகளை என்ன பண்ணுவோம், நம்ம கேட்டிருப்போம். ஆனா இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்குது. அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போகிறேன். கர்த்தரை நான் மையப்படுவதாக. நல்லா கவனிங்க. எதெல்லாம் ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட், ஆண்டவர் என்னென்னலாம் கையில கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன். சத்தியம் எனும் கச்சை, பெல்ட், நீதி எனும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட்டு, சுவிசேஷம், அல்லேலூயா, பாதரட்சை, ஷூஸ் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா விசுவாசம் எனும் கேடையும், அல்லேலூயா, ஷீல்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ரட்சணியம் எனும் தலை சீராவ, ஹெல்மெட்டை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு. கடைசியா தேவ வசனமாகிய பட்டயம், அல்லேலூயா, சாட், அதுவும் நம்ம கையில என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப நல்லா பாருங்க, நம்ம கையில என்னென்ன இருக்குது? ஒரு பெல்ட் இருக்குது, ஒரு பிரஸ்ட் பிளேட் இருக்குது, ஷூஸ் இருக்கு, ஷீல்டு இருக்கு, ஹெல்மெட் இருக்குது, அதுக்கப்புறம் சாட் இருக்குது. அல்லேலூயா. சோ இந்த கையில சாட் இருக்குது, இந்த கையில என்ன பண்ணுகிறது, ஷீல்டு இருக்குது. பவுல் எதன் அடிப்படையில இதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பவுல் ரோம போர் சேவகருடைய அந்த உடையில இருந்து தான் அவர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. புரியுதுங்களா? சோ பவுல் என்ன பண்றாரு, ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படிக்கு அவர் என்ன பண்றாரு, ரோமருடைய அந்த போர் உடைய அதை வைத்து என்ன பண்றாரு, நமக்கு இதை என்ன பண்றாரு, எழுதுகிறாரு. இதுல நல்லா நீங்க பாருங்க, நமக்கு பெல்ட் இருக்குது, பிரஸ்ட் பிளேட் இருக்குது, ஷூஸ் இருக்கு, ஷீல்டு இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, ஸ்வாட் இருக்கு. ஆனா எதுவுமே நம்மளுடைய முதுக பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணல, இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? பெல்ட் எங்க இருக்குது? நம்மளுடைய இடுப்புல இருக்குது. பிரஸ்ட் பிளேட் எங்க இருக்குது? முன்னாடி இருக்குது. ஷீல்டு எங்க இருக்குது? அதுவும் முன்னாடி தான் பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. ஸ்வாட் எந்த கையில இருக்குது? கையில இருக்குது. அதுவும் எதுக்கு? முன்னாடி சண்டை போறதா என்ன பண்ணுது, இருக்குது. ஆனா நம்மளுடைய முதுக பாதுகாக்கிறதுக்கு இந்த ரோமருடைய போர் கவசத்துல எந்த ஒரு உடையும் என்ன பண்ணல, இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, ஒரு ரோம போர் வீரன் அவன் முன்னாடி தான் போவான். அவன் பின்னாடி என்ன பண்ண மாட்டான், முதுக என்ன பண்ண மாட்டான், சத்துருக்கு காட்ட மாட்டான். அவன் முன்னேறி கொண்டு என்ன பண்ணுவான், போய்கிட்டே இருப்பான். அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த போர் கவசத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, ரெடி பண்ணிருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நல்லா கவனிங்க, நமக்கு ஏன் ஆண்டவர் முதுக பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு ஆயுதத்தையும் அவர் தரல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என் பிள்ளைங்க ஊழியத்துல அழைப்புல ஒரு நாள் அவங்க பின்வாங்க மாட்டாங்க, அவங்க முன்னோக்கி மட்டுமே செல்வாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த காரியங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஆனா நல்லா கவனிங்க, இதுல கவனமா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு போர் சேவகன் அவன் யுத்தத்துல போய் நிற்கும் போது அவன் தன்னுடைய முதுகை எப்படி பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா,
அவன் சக போர் வீரனோடு கூட சேர்ந்துதான் என்ன பண்ணுவான், நிப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஷீல்டுன்றது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அது ஒரு பெரிய ஷீல்டு, டோர் அளவுக்கு பெருசா என்ன பண்ணும் இருக்கும் இங்க எழுதப்பட்ட ஷீல்டு. சோ அதை வைக்கும் போது அவன் தன்னுடைய முழு உடம்பையும் அந்த அந்த ஷீல்டுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான், பாதுகாத்து கொள்ளுவான். இப்ப இந்த ஷீல்டு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப போர் சேவகம், ரோம போர் சேவகம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷீல்டை ஒன்னோட ஒன்னா கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய மதில் போல என்ன பண்ணுவாங்க, எழுப்புவாங்க. சத்ருவால இதை தாண்டி உள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நல்லா கவனிங்க. அப்போ இந்த போர் சேவகன் தன்னுடைய முதுக அவன் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னா, சக போர் சேவகனை நம்பி அவன் என்ன பண்ணும், நிக்கணும். அல்லேலூயா. அதாவது இவனுடைய முதுக பாதுகாக்கணும், அவன் அவனுடைய முதுக என்ன பண்ணும், பாதுகாக்கணும் சத்துரு கிட்ட இருந்து. அல்லேலூயா. சோ இப்படிதான் ரோமர் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஊழிய பாதையில ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட எப்படி நம்ம முதுக பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னா, நம்மோடு கூட ஊழியத்துல இணைக்கப்பட்ட நபர்கள், நம்மோடு கூட வாழ்க்கையில இணைக்கப்பட்ட நபர்கள், நம்மோடு கூட கூட நிக்கிற ஜனங்கள், நாம என்ன பண்ணோம், நாம மத்தவங்களுடைய முதுக பாதுகாக்கணும், மத்தவங்க நம்மளுடைய முதுக என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம யுத்தத்துல இருக்கோம், நமக்கு பின்னாடி என்ன இல்ல, பாதுகாப்பு என்ன பண்ணல, இல்ல. அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, ஒருவேளை நம்ம தவறான நபர்களுக்கு நம்மளுடைய முதுக காட்டும் போது என்ன நடக்குது, எந்த நபர்களை நம்ம நம்புறோமோ அந்த நபர்கள் நம்ம என்ன பண்றாங்க, நம்முடைய முதுகுலே நம்மள என்ன பண்றாங்க, குத்துறாங்க. அல்லேலூயா. ஏன்னா முதுகுல என்ன இல்ல, நமக்கு பேக்ல என்ன இல்ல, ஆர்மர் நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படல. இப்போ தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இங்க நம்ம எங்க கவனமா இருக்கணும்னு சொல்லி சொன்னா, யாரை நம்பி நம்ம ஊழியத்துல நிக்கிறோம், யாரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம இணைக்கிறோம், யாரை நம்ம ஊழியத்துல நம்ம கூட வைக்கிறோம். அல்லேலூயா. யாரை நம்பி நம்ம காரியங்களை செயல்படுத்துறோம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தவறான நபர்களை நம்பி நம்ம ஊழியத்துல நிற்போம்னு சொல்லி சொன்னா, அதனாலதான் நான் சொன்னேன் இந்த கரடியை குறித்து. ஒருவேளை கள்ள ஊழியர்களை, கள்ள உபதேசங்களை, சரியா இல்லாத நபர்களை, உத்தமம் இல்லாத உண்மை இல்லாத நபர்களை நம்பி நம்ம ஊழியத்துல நிற்போம், நம்ம அழைப்புல நிற்போம், விசேஷமா சொல்ல போனா வாழ்க்கையில அவர்களை நம்ம இணைக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான், அந்த நபர்கள் மூலயமாக நம்முடைய முதுக காயப்படுத்துவான். துரோகம், நமக்கு எதிரான சூழ்ச்சி, நமக்கு எதிரான சதி, இவைகளை நிமித்தமா நம்மள என்ன பண்ணுவான், காயப்படுத்துவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாம ஆர்மரை கரெக்டா தான் யூஸ் பண்றோம், நாம ஊழியத்துல தைரியமா தான் நிக்கிறோம், நாம உண்மையா தான் நிக்கிறோம், நாம சரியா தான் நடக்கிறோம். ஆனா சாத்தானுக்கு இங்க ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம், திறந்து கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளே கவனமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, யாரை நம்பி நம்ம ஊழியத்துல நிக்கிறோம், யாரை நம்பி நம்ம முதுக காட்டுறோம், யாரை நம்பி நம்ம வாழ்க்கையில கூட இணைத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படுறோம். நம்ம தவறான நபர்களை ஊழியத்துல இணைக்கும் போது, தவறான நபர்களை நாம நம்பும் போது, தவறான நபர்களோடு கூட சேர்ந்து நம்ம ஓட பிரயாசப்படும் போது, அவங்க மூலியமா சாத்தான் என்ன பண்றான், நம்முடைய முதுக குத்துகிறான். சோ கவனமா இருங்க. யாருக்கு உங்க முதுக நீங்க காட்டுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, யாரை நீங்க நம்புறீங்க. அல்லேலூயா. ஆமா, யாரை நீங்க நம்புறீங்க. அல்லேலூயா. நீங்க யாரை நம்பி ஊழியத்துல நிக்கிறீங்க. தேவனை நாம் மையப்படுவதாக. சரியான நபர்களை நம்பி நம்ம ஊழியத்துல நிற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இணைக்கிற பிள்ளைகளை நம்மளோடு கூட சேர்த்து கொள்வோம். சரியான வசனங்களுக்கு தங்களை கீழ்ப்படியும்படிக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நம்மளோடு கூட சேர்த்து கொள்வோம். அப்ப நான் சொல்லுகிறேன், சாத்தானால நம்மள தாக்குறதுக்கு எந்த வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்காது. கர்த்தரை நாம் மையப்படுவதாக. கவனமா இருங்க. யாருக்கு உங்க முதுக நீங்க காட்டுறீங்க. பிரைஸ் எல்லாம். கர்த்தரை நாம் மையப்படுவதாக. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.